திருச்சிட்டம்பலம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதே தஞ்சை பெருடார் கோவிலில் வெளிச்சுற்று மாளிகையில் வரையப்பட்ட சூர ஓவியம். சிவலிங்கத்துக்கு பின்னால் பாருங்க, காஞ்சனாமலை நின்ற கோலத்திலும் கடல் நீர் கொட்டுவது போலவும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருள்பாலிப்பது போலவும் சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கும். முதல்ல இந்த காஞ்சனாமலை யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். காஞ்சனாமலை மீனாட்சி தேவியோட தாய். சுந்தரபாண்டியனாக மதுரையில் அவதரித்து மீனாட்சி தேவியை திருமணம் முடித்த சிவபெருமானின் மாமியார். இந்த சிவபெருமானை தரிசிக்க அவர் சுந்தரபாண்டியனா மதுரையில் ஆட்சி செய்கிற இந்த சுந்தரபாண்டியனை தரிசித்து அவர்கிட்ட பேசுறதற்கு காட்டிலேருந்து மாயா முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் அத்தனை பேர் இந்த மதுரை மதிக்கு வராங்க, வந்து பேசி இருந்துட்டு போகிறாங்க. அவர் இருக்க கௌதம முனிவர் வரார். அவர் வரும்போது இந்த காஞ்சனாமலை அந்த முனிவர்கிட்ட சிறந்தாழ்ந்தி வணங்கி, முனிவரே உம்மிடத்துல எனக்கு சந்தேகம் கேட்கணும் அப்படி. அண்டாண்டா கூடிய அகிலாண்ட நாயகியோட தாய், 17 லோகத்தை கட்டி அளக்கூடிய பரமேஸ்வரனோட மாமியார், உனக்கு சந்தேகமா? சரி கேளு. இப்போ கேட்கும்போது தவம்னா என்ன, அந்த தவத்தின் பலன் என்ன, பயன் என்ன அப்படின்னு கேட்குறான் காஞ்சனாமலை. இவர் என்ன பண்ணுறார், தவம்னா 3 வகையாக சொல்கிறார். ஒன்றே சிவபெருமானுடைய திருநாமத்தை நம்ம மனசில் நல்லா நினைத்து உருகி ஐம்புலன்களை அடக்குவதே ஒரு தவங்கிறேன். இந்த இல்லத்திலிருந்து நல்லறம் செய்வது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் காட்டில் இருந்து ஒரு முனிவரை செய்யக்கூடிய தவத்தை காட்டிலும் ஒருத்தன் குடும்பத்திலிருந்து செய்யக்கூடிய தவம் பெருசுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. காரணம் அவ்வளோ ஒரு இக்கட்டாக இருக்கும். ஆசை அவன் என்ன பண்ணுவான், முதல்ல இந்த இன்னைக்கு சைவத்துக்கு மாறிடும், இந்த நாளைக்கு சைவத்துக்கு மாற, நாளான்னைக்கு சைவத்துக்கு மாறிடும், கடைசி வரைக்கும் சைவத்துக்கு மாறாமல் மாமிசத்தை திம்பான். இந்த இன்னைக்கு மாறிடும், இந்த நாளைக்கு மாறிடும், இந்த நாளான்னைக்கு மாறவே மாட்டான். இன்னும் சில பேர் காசிக்கு போனவரும் நான் விட்டுருவேன்னுவான், விடவே மாட்டான். இதுபோல் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கொள்கை. ஐம்புலன் அடக்கிறான்னு அடக்க முடியும், ஆசையை அடக்கவே முடியல. எத்தனை பேர் அடக்கிறான்னு தெரியல. ஆக அப்படி இருக்கு. இது ஒரு வகையான தவம். அடுத்தபடியாக அவர் என்ன சொல்கிறார், சிவபெருமானுடைய பெருமைகளையும் புகழையும் எடுத்துரைப்பது, சொல்வது. இப்போ சொற்பொழிவுலாம் பண்ணுறாங்க, ஆன்மீக சொற்பொழிவுலாம். அது ஒரு வகையான தவங்கிறார். சிவனோட பெருமை. அதாவது காதால் கேட்டு நாரை முக்தி அடைஞ்சிருக்கு, அதனால் நல்லதை கேட்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம். இது ஒரு வகையான தவம்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக புனித நதிகளில் நீராடுவது என்னதான் புண்ணியமாக இருந்தாலும் அந்த நதிகள்லாம் சேரக்கூடிய கடலில் நீராடுவது மகா புண்ணியம். அது ஒரு வகையான தவம். அந்த கடலில் நீராடி சிவபெருமானை தரிசித்து அவருடைய நாமத்தை திருநாமத்தை நாவலை நம்ம உச்சரிக்கணும். இவ்வாறு சொல்ல இந்த காஞ்சனாமலைக்கு கடல் நீரில் நீராடணும், பாவத்தெல்லாம் போக்கணும், இவர் சொன்ன மாதிரி செய்யணும்னு ஆசை. மதுரையம்பதியில் கடல் இல்லை, என்ன பண்ணுறது? தன்னுடைய மகள்கிட்ட போய் சொல்கிறாங்க காஞ்சனாமலை. மகள், என்னம்மா நீ சொல்கிற, மதுரைக்கு எப்படிமா? அப்போ சிவபெருமான் சுந்தரபாண்டியனாக இருக்கிற சிவபெருமான் வந்துடுறார், கருணை பண்ணுறார். சிவபெருமான் கருணாமூர்த்தி. அவர் என்ன பண்ணுறேன், மதுரையம்பதிக்கு கடல் வந்துச்சுன்னா மதுரையம்பதி நாடு மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ எனக்கு வேணாம், எனக்கு பாக்கியம் இல்லை போல அப்படின்னு சொல்லி வருத்தப்படாத காஞ்சனாமாலை அப்படின்னு சொல்லி 7 கடல் நிறைய மதுரையம்பதிக்கு வர வைக்கிறார் சிவபெருமான். அந்த சித்திரம் தான் இப்போ இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கு அரசர் காலத்தில். நாமும் தெரிஞ்சுக்கணும், நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அவ்வாறு இருக்க அந்த கடலில் நீராடணும்னா அதுக்கும் ஒரு முறை உண்டு. ஒன்றே கணவனார் கையை பிடிச்சி நீராடணும். இதை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். திருச்சிட்டம்பலம்.